ஒரு கேலரி ஓப்பன்ல லாக்ல இருந்த போன் ஓப்பன்ல இருந்துச்சு. பார்த்தா நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. என்னோட வீடியோஸ் இப்ப வீடியோ கால் பேசின வீடியோஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப அப்படியே பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்ன பண்ணா நானே என்னோட வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணிட்டு அவங்க நம்பரும் டெலீட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு வருது பார்த்தோன்னா போனை வச்சுட்டேன். சேலம் கொண்டலாம்பட்டி அருகே உள்ளது சின்ன புத்தூர். இந்த ஊரில் மளிகை கடை வைத்திருப்பவர் முருகேசன். இவரது மகன் 42 வயதான மணிகண்டன். இவர் சின்ன புதூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தாவேக போஸ்டரில் மணிகண்டனின் போட்டோவும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இவர் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் ஒருவர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனுவில் மளிகை கடைக்காரர் மணிகண்டன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனை செல்போனில் படம் பிடித்து மிரட்டி வருகிறார். என்னை போல மேலும் பல பெண்கள் மணிகண்டனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏழை பெண்களை கடன் கொடுத்து அவர்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை செய்து வருகிறார். இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளம்பெண் புகாரில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி தனிப்படை அமைத்தார். இதுகுறித்து கொண்டலாம்பட்டி காவல் ஆய்வாளர் சிலம்பரசன் மற்றும் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். இவர் மீது பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல், ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நள்ளிரவில் மணிகண்டனிடம் விசாரணை செய்து கொண்டலாம்பட்டி போலீசார் உடனே அவரை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மணிகண்டன் வேறு எந்தெந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார், யார் யாரையெல்லாம் பிளாக்மெயில் செய்தார் என விசாரிக்க சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மணிகண்டனிடம் இருந்து 3க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த செல்போன்களில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் இளம் பெண்கள் பலரின் புகைப்படங்கள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மணிகண்டனை காவலில் எடுத்து விசாரிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் தாவேக ஆதரவாளர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சேலம் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளராக உள்ள RS மணிகண்டன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சேலம் தெற்கு மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி புத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டார் என்கிற செய்தி சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்தது.